அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி பார்த்திங்கன்னா, குணத்தில் ரொம்ப அமைதியானவங்க, செயலில் ரொம்ப வேகமானவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம். யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய துலா ராசி என்பர்கள் தான். இந்த துலா ராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். துலா ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, ரொம்ப அமைதியான குணமுள்ளவங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கன்னி ராசிக்கும் ஆக்ரோஷமாக இருக்கிற விருச்சிக ராசியும் இடையில் வர்றது இந்த துலா ராசி. அதனால் குணத்தில் அமைதியாக இருப்பாங்க, செயலில் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக இருப்பாங்க. சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால தன்னை சுற்றி இருக்கிற உலகம் ரொம்ப இன்பமயமாக இருக்கணும், நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போனோம் வந்தோம் அப்படின்னு இல்லாமல் அந்த இடத்துல நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க. மற்றவங்களுடைய இன்ப துன்பங்களை கூட தனக்கு வந்த மாதிரி நினச்சிக்கிட்டு வாழக்கூடியவங்க அப்படின்னு இந்த துளாராசி அன்பர்களை சொல்லலாம். நீதி நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்க. அதே மாதிரி அநியாயமாக ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை போய் உடனே தட்டி கேட்கக்கூடியவங்க. இது நீ அநியாயமாக செய்கிற அப்படின்னு அதை போய் தட்டி கேட்பாங்க. எதையுமே எதிர்த்து போராடக்கூடிய ஒரு திறமைசாலிங்க அப்படின்னா நம்மளுடைய துளாராசி அன்பர்களை சொல்லலாம். நீதிக்கு குரல் கொடுக்கக்கூடியவங்க. எல்லாருக்குமே கெட்ட பெயர் கிடைத்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல நீதி வெல்லிச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த துளாராசி அன்பர்கள் செயல்படுவாங்க. நியாயத்துக்கு துணையாக இருப்பாங்க அப்படின்னு இந்த துளாராசி அன்பர்களை சொல்லலாம். ஒருத்தர் நம்மக்கிட்ட எனக்கு இந்த பிரச்சனை நடக்குது, நீ என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லி நம்மளை இந்த துளாராசி அன்பர்களை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அந்த இடத்துல போய் இவங்க பக்கம் தப்பு, கூட்டிகிட்டு போன ஒரு பக்கம் தப்பு அப்படின்னு தெரிஞ்சிச்சா உடனே ஆப்போசிட்டில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாம் இந்த துளாராசி அன்பர்கள் மாறிடுவாங்க. அதே மாதிரி இவங்க சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால காதலில் வயப்படக்கூடியவங்களாம் இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப அழகான வாழ்க்கை இவங்களுக்கு அமையும். அதே மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியான காதல் வாழ்க்கை இவங்களுக்கு அமையக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்குது. தன் காலம் முழுவதுமே பார்த்திங்கன்னா காதலிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்கன்னா இந்த துளாராசி அன்பர்களை சொல்லலாம். வீட்டு பொறுப்புகளை கூட பெருசாக இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. தன்னுடைய மனைவி இருந்தாங்கன்னா மனைவிக்கிட்டேயோ அல்லது குடும்ப உறுப்பினர்கிட்டயோ ஒப்படைச்சிருவாங்க. வெளியில் இவங்க ராஜா தான். வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பெரும்பாலும் வீட்டு பொறுப்புகள் எடுத்து வேலை செய்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். லவ், ரொமான்ஸ் இதெல்லாம் இவங்களுக்கு சிறப்பாகவே வரும். அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா குருவோட அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா போக சித்திக்கும் புத்திர யோகம் சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் மட்டும் ஆட்சி உச்சம் பெற்று அமைந்தாங்க அப்படின்னா சுப பார்வையே அதிகம் இருக்கும். நட்பு ராசியாக இருந்தால் நிறைய காதல் இருக்கும். சரி, இந்த துலா ராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். இந்த துலா ராசி என்பர்களை பற்றி நம்ம இன்னும் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். இந்த துலா ராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துலா ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ துளாராசி அன்பர்கள் இருக்காங்க, நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட பொருந்தி போகுதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள், நிச்சயமாக நடைபெறும். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு சொல்லுவார். அதனால் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்கன்னா நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார். இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் ரொம்ப சுறுசுறுப்பான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெருசாக எந்த ஒரு பிரச்சனையுமே இந்த மாதத்தில் வராது அப்படின்னு கூட இந்த துலா ராசி அன்பர்களுக்கு சொல்லலாம். வேலையில் கூட நல்ல ஒரு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். வியாபாரம்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக செய்வீங்க. எப்படியாவது லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அந்த எண்ணத்திலேயே ஓடிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம்.
தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவங்க ரொம்ப கவனமாக படிக்கிறது நல்லது. அடுத்தவங்க உதவி செய்வாங்க அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். முடிந்த அளவுக்கு தன் கையே தனக்கு உதவிங்கிற மாதிரி முடிந்த அளவுக்கு நீங்களே கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். வீடு கட்டலாம் அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடைபெறுவதற்கான பேச்சுவார்த்தையாவது இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு நடைபெறும். அதே மாதிரி தடைப்பட்ட திருமணத்தில் நீங்கள் முன்ன நின்று நடத்தக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. வீட்டில் கொஞ்சம் சுப செலவுகள் இந்த மாதத்தில் செய்வீங்க. வெள்ளிக்கிழமையில் அம்மன் கோவில் அருகில் இருந்ததுன்னா அந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். இந்த தடையாக இருந்த எல்லா காரியமுமே உங்களுக்கு சுமூகமாக முடியறதுக்கு வெள்ளிக்கிழமையில் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்த மாதமாக இந்த மாசி மாதம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். சூரியன் இதுநாள் வரைக்கும் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆவதனால பலவிதமான நன்மைகளை இந்த துளாராசி அன்பர்கள் இந்த மாசி மாதத்தில் பெற போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். குழந்தை பேர் இல்லாமல் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும். அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் எதுனா வரைக்கும் இருந்திருக்கும். அந்த தடைகள் எல்லாம் விலகி வீட்டில் கூட நல்ல ஒரு சுபகாரியம் நடைபெறக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்குது. அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மனதுக்கு விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு 5ஆம் அதிபதி சனி சூரியன் அஸ்தமம் செய்வதனால காதல் அமைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். காதலிச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் காதலிச்சவங்களே கரம் பிடிக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்குது. நோயினால் அல்லது கடனால் ரொம்ப பாதிச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த காலத்தில் நீங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. வெளிநாடு வெளியூருக்கு போகணும் அப்படின்னு முயற்சி செய்தவங்களுக்கு இந்த டைமும் முயற்சி பண்ணி பாருங்கள். வெளிநாட்டில் போய் நம்ம படிக்கணும், வெளிநாட்டில் போய் நல்ல ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு முயற்சி செய்து டயர்டாகி போயிருந்தவங்க இந்த டைமு உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். சுக்கிரன் வக்கரகமாக இருக்கிறதுனால எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் நீங்கள் அதை கண்டுபிடிச்சு அந்த எதிரிகளை ஒதுக்கி வச்சு வெற்றி பெறக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது. இப்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத நேரத்தில் பண வரவு திடீர்னு வரும். அதனால் திக்குமுக்கு ஆட வைக்கும் இந்த டைமு. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கலைப்பொருள்கள்லாம் வாங்கி, அதாவது அழகு கலைப்பொருளெல்லாம் வாங்கி ஃபேன்சி ஸ்டோர் போன்றவையெல்லாம் ஆரம்பிப்பீங்க. அதிலெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் என்பதனால நீங்கள் இந்த மாதிரி தொழிலை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் வரும், ஆதாயமும் கிடைக்கும். கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு சுக்கிர பகவான் நல்ல பலனை கொடுப்பார். அதனால் குடும்பத்தில் பெரியவங்க, சமுதாயத்தில் உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களால நல்ல ஒரு ஆதரவும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களால ஏதாவது ஒரு வருமானம் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும். சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தந்தை வழி சொத்தில் இருந்த பிரச்சனையும் ஓரளவுக்கு குறையும். தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான சூழ்நிலையும் இந்த மாதத்தில் அமையும். புதன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருப்பதனால நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குலதெய்வ கோயில் அருகில் இருந்தது அப்படின்னா அந்த கோவிலுக்கு சென்று வாரத்தில் ஒரு நாளைக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. கணவன் மனைவி இடையே கூட சின்ன சின்ன விரிசல்கள் அப்பப்போ ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் நிதானமாக விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. தொழிலில் பார்ட்னர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக பேசுங்க. தந்தை மகன் உறவில் கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த டைம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. தொழிலில் பணி சுமையும் அலைச்சலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மாத இறுதியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. முதியவர்களுக்கு காய்ச்சல், தலைவலி, உடல் சூடு, சிறுநீரக பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய அருகில் இருக்கிற உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கோ அல்லது அருகில் இருக்கிற அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். இது எதுவுமே எங்களால் செய்ய முடியல அப்படின்னா சூரிய பகவானை
பெருமானை வழிபடுங்க. காலையில் எந்திரிச்சு உதயமாகும் போதும் அஸ்தமமாகும் போதும் வீட்டில் இருந்து விளக்கேற்றி வழிபடுவது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும். அதனால் முடிந்தால் இதை செய்து பாருங்கள், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.